தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 18 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பதால் சென்னை வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் இருந்து கடந்த 3 நாட்கள்ல 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களை நோக்கி புறப்பட்டு சென்றிருப்பதாக தரவுகள் வெளியாகி இருக்கிறது. பண்டிகை கால கொண்டாட்டத்திற்காக பொதுமக்கள் சொந்த ஊர் சென்றதால தற்போது சென்னை மாநகர்ல வழக்கமான பரபரப்பு இல்லாமல் வெறிச்சோடி காணப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பிரதான சாலைகள்ல ஒரு கணிசமான அளவு வாகனங்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து கடந்த 3 நாட்கள்ல அறிவிக்கப்பட்ட 4860 சிறப்பு பேருந்துகள் மற்றும் வழக்கமான பேருந்துகள்ல இதுவரைக்கும் 6,15,992 பயணிகள் தங்களுடைய சொந்த ஊரை நோக்கி பயணம் மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரைக்கும் இயக்கப்பட்ட 11,846 பேருந்துகள்ல இந்த 6.15 லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டிருப்பது அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய தரவுகளாக இருக்கிறது. இதேபோல் ரயில்களை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் கோவை, நெல்லை, கன்னியாகுமரி, மதுரை, செங்கோட்டை உட்பட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் வழக்கமான ரயில்களோடு சேர்த்து இயக்கப்பட்டது. இதன் காரணமாக ரயில்வேயில சராசரியாக நாள் ஒன்றுக்கு 3.15 லட்சம் பேர் வரைக்கும் பயணம் மேற்கொள்வதாக தெற்கு ரயில்வேயுடைய பயனர் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜாஃபர் அலி நேற்று தினம் நமக்கு தனி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருந்தார். அந்த வகையில இதுவரைக்கும் கடந்த 4 நாட்கள்ல 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களை நோக்கி புறப்பட்டிருக்கிறாங்க. இதுல சென்ட்ரலில் இருந்து மட்டும் பார்த்தோம் என்றால் கடந்த 3 நாட்கள்ல 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் தங்களுடைய இருப்பிடங்களுக்கு புறப்பட்டு சென்றிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. சென்னை எழும்பூர் மற்றும் தாம்பரம் ஆகிய மற்ற ரயில் நிலையங்கள் மூலமாக 1.7 லட்சம் என்ற அடிப்படையிலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து 2.7 லட்சம் என்ற வகையிலும் தினசரி பயணிகளுடைய புறப்பாடு இருந்ததாக ரயில்வே தரப்புல தகவல்கள் இருக்கின்றன. ஆம்னி பேருந்துகளை பொறுத்தமட்டில் கடந்த 3 நாட்கள்ல 2 லட்சம் பேர் வரைக்கும் ஆம்னி பேருந்துகள் மூலமாக தங்களுடைய சொந்த இருப்பிடங்களுக்கு சென்றிருப்பதாக ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள் தரவுகளை சொல்றாங்க. இவை தவிர தனிநபர் வாகனங்கள் ஏராளமானோர் தங்களுடைய 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மூலமாக சொந்த இருப்பிடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில 1.5 லட்சம் வாகனங்கள் சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு வெளியேறி இருப்பதாக சுங்கச்சாவடிகளுடைய தரவுகள் சொல்கின்றன. இப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு குறைந்தபட்சம் 18 லட்சம் என்ற வகையிலும் அதிகபட்சமாக 20 லட்சம் பேர் வரைக்கும் பொதுமக்கள் சொந்த இருப்பிடங்களுக்கு சென்றிருக்கலாம் என்ற தரவுகள் இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது சென்னை மாநகரம் முழுவதுமே பரவலாக வழக்கத்துக்கு மாறாக பரபரப்பு இல்லாம கணிசமான அளவு வாகனங்கள் மட்டுமே சாலைகள்ல ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.